Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. சேஸ்வாக் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி எனக்கு மாடலாக இருக்கிறவங்க அக்ஷராவோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. இந்த வெதரில் எல்லாருக்குமே ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. இதுக்கு என்ன செய்யலாம், என்ன பண்ணி அதை சீக்கிரமாக சரி பண்ணலாம் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து ஒரு ஃபேஸ் க்ளோ ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியானது தான். இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கும், வீட்டில் இருக்கக்கூடியது தான். அது வாங்கி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆயிலை. இது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அக்ஷராவோட ஸ்கின் பியூட்டிஃபுல்லாக க்ளோயிங் ஆக போகுது. பார்க்கலாமா? இந்த ஸ்பெஷலான க்ளோ ஆயில் எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் சூட் ஆகும். அது மட்டும் இல்லை, ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகும். கழுத்து கருப்பு இருந்தால் அது நல்லா குறைஞ்சிரும். ஃபுல் பாடிக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோம் அப்படின்றத பாருங்கள். முதல்ல நான் யூஸ் பண்ண போகிறது பாதாம் ஆயில். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும், நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட். ரெண்டாவது வந்து கோகனட் ஆயில். அவ்வளோ நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அண்டர் ரேட்டட், நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோமே தவிர யூஸ் பண்ணுறதில்ல. கோகனட் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும், கிளென்ஸ் பண்ணும். உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியே எடுக்கிறதுக்கு கோகனட் ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து செகண்ட் இன்க்ரீடியன்ட். மூணாவது வந்து என்ன, வாசனைக்கு நம்ம வந்து ரோஜா இதழ்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது ஃப்ரெஷ்ஷாக போடுறத விட கொஞ்சம் காய வச்ச ரோஜா இதழ்கள் ஜஸ்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல், ஒரு கைப்பிடி அளவு இதில் போட்டிங்கன்னா போதும். நம்ம போடும்போது பார்க்கலாம். இது வந்து ஒரு வாசனைக்காக. ஸ்கின் வந்து சாஃப்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப வாசனையாக இருக்கும். பாடி டியோட்ரண்ட் எதுவுமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி மகிழம்பூ, அதுவும் ஒரு வாசனை திரவியம் தான். ஸோ ரோஜா இதழ்கள் மாதிரி இந்த காஞ்ச மகிழம்பூ இதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒரு டியோட்ரண்ட்டாக அது ஒர்க் பண்ணும். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அகில் சந்தனம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ சந்தனத்தோடைய இந்த மேல் இது தான் பார்க், அது யூஸ் பண்ணும்போது ஸ்கின்னுக்கு அவ்வளோ நல்லது. ஒரு ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் அது கொடுக்கும். அதனால் பருக்கள் இருந்தால் கூட சீக்கிரமாக அது குணமாகும். ரொம்ப நல்ல ஒரு இது இன்க்ரீடியண்ட் அது. அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது மறிக்கொழுந்து. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கதம்பத்துலலாம் வச்சு தொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லது. இதுவும் வாசனைக்கு ரொம்ப நல்லது. இது மென்ஸ் பர்ஃப்யூம்ஸ்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஜென்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம், லேடிஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக நான் யூஸ் பண்ண போகிறது ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவு அதிமதுரத்தோட தூள். அதிமதுரம் வந்து ஸ்கின் லைட்டனிங் ரொம்ப நல்லது. லிக்கோரிஸ் அப்படின்னு சொல்கிறது. இதை யூஸ் பண்ணி நிறையா வந்து சோப், க்ரீம் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க, இப்போல்லாம் செய்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அதிமதுரம் இதில் ஆட் பண்ணுறோம். ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின் பிரைட்னஸ்க்கு. அடுத்தது ஆரஞ்சு பீல் பவுடர். இது ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ சில பேருக்கு ரொம்ப எண்ணெய் வடிகிற சருமமாக இருக்கும். அவங்களுக்கு மேலாக உள்ள அந்த அதிகமான எண்ணெயை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி பாக்டீரியல், ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கும். ஏலக்காவுடைய தூள் ரொம்ப நல்லது, ரொம்ப யூனிக்காக இருக்கும். அந்த ஏலக்காய் தூள் போட்ட உடனே அதோடைய வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் குங்குமப்பூ. இந்த ஆயிலோடைய ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அந்த குங்குமப்பூ தான். அது நம்ம எப்போவுமே சொல்லுவோம், குங்குமப்பூ உள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது, பிகாஸ் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் அப்படின்னு. அதே மாதிரி தான் வெளியிலேருந்து போட்டாலும் ரொம்ப நல்லது. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ன்னு சொல்லக்கூடியது வந்து சந்தனத்தூள். ஸோ இந்த சாண்டலும் குங்குமப்பூவோட காம்பினேஷன் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். கூடவே அந்த ஏலக்காவோட வாசனை இதெல்லாம் பார்த்தா நீங்கள் டெய்லியே 2 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணலாம் வாங்க. இந்த 11 இன்க்ரீடியன்ஸும் சேர்ந்தது தான் இந்த ஆயில். எப்படி செய்கிறோம் அப்படின்றத பாருங்கள். ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் பாதாம் எண்ணெய். ஸோ அதை நான் முதல்ல சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லேசாக சூடாகட்டும். அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது தேங்காய் எண்ணெய். இப்போ நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். வாசனைக்காக ரோஸ் பெட்டல்ஸ் ஜஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு. மகிழம்பூ ஒரு கைப்பிடி அளவு தான். மறிக்கொழுந்து. ஸோ இப்போவே வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. சந்தனம் 2 கட்டை. லிக்கோரிஸ் பவுடர் அதிமதுரத்தோட தூள். ஆரஞ்சு பீல் பவுடர், ஏலக்காயோடைய தூள், குங்குமப்பூ,
சாண்டில் பவுடர். கொஞ்ச நேரம் நல்லா அது ஃபுல்லாக அந்த ஆயிலில் அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். இப்போ அதோடைய எசன்ஸ் எல்லாம் அப்படியே அந்த ஆயிலில் இறங்குறத பார்க்குறோம். இப்போது இந்த ஆயிலை நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். ஒரு yellowish ரெட் கலர் ஆயில் நமக்கு கிடைக்கும். இந்த க்ளோ ஆயிலில் வந்து எவ்வளோ நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன்னா 5 டேபிள் ஸ்பூன் அளவு பாதாம் எண்ணெயும் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த 8 டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள இந்த எண்ணெய்க்கு வேணுன்ற ஹெர்ப்ஸ் எல்லாம் அதில் சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு ஃபேஸ், கழுத்து, பாடி எல்லாத்துக்கும் கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வாரத்தில் ஒரு முறை ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தினமும் முகத்துக்கு யூஸ் பண்ணலாம். இது அப்படியே வந்து நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆர் 10 டேஸ் வரையில் யூஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ண வேண்டாம். அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அக்ஷராக்கு அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபேஸ் க்ளோ ஆயிலை அக்ஷராக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு லிட்டில் பிட், ஜஸ்ட் இவ்வளோ அளவு இருந்தால் போதும். ஃபேஸில் நல்லா இது மாதிரி டாட் பண்ணிக்கணும். இந்த குங்குமப்பூவோட கலர் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அவங்க ஸ்கின் மேலே. இதை அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் கை விரல்களால் இந்த மாதிரி ரவுண்ட் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தா போதும். அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கடலை மாவு, பச்சைப்பயிர் மாவு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப ஜென்டலான ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணலாம். இந்த க்ளோ ஆயில் அப்ளை பண்ணால் 2 நாள்லேயே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். எல்லாருமே கேட்பாங்க, என்ன செஞ்சுருக்க ஃபேஸ்க்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிவிடுங்க. இந்த ஒரு சிட்டிங்லேயே அக்ஷராவோட ஸ்கின் எவ்வளோ சாஃப்டாக பிரைட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இதே மாதிரி தினமும் அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதத்துக்குள்ளே ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்வேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.